என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் பண்ணுறதுனாவே ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் ஃபுல்லாகவே ப்ரெஷர் குக்கரில் பண்ணால் அதோடய டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சீக்கிரமாகவும் டேஸ்ட்டாகவும் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர்லனா 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து 2 கப் தண்ணி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லாவே வந்து பருப்பெல்லாம் வந்து மசிஞ்சிருச்சு. அப்படி உங்களுக்கு மசியலைன்னா நீங்கள் மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி இதிலேருந்து புளி கரைசல் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளி சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் காய் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 முருங்கைக்காய், 2 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். எப்போவுமே சாம்பாருக்கு இந்த மாதிரி நிறையா காய் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காய் 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் ஆல்ரெடி நான் பருப்பில் போட்டு வேக வச்சுட்டேன், அதனால் இப்போ நான் ஆட் பண்ணல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் புளி கரைசல் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. புளி நல்லா கொதிச்சு புளியிலேருந்து பச்சை வாசனைலாம் போகட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. புளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு இதில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. காய் வேகிற வரைக்கும் இருக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக வெந்தய பொடி சேர்த்தா சாம்பார் ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும். கடைசியாக மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிடுங்க. ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. சுவையான சாம்பார் தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.